சீக்கிரமாய் தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. டேவிட், சொல்லுங்கப்பா. அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன். வீட்டிலே இரு, ஜெபம் பண்ணமா பைபிள் வாசிச்சமா இருக்கணும். வெளியே எங்கன்னா போன தெரிஞ்சது தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சரியா? சரிங்கப்பா சரிங்கப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜா. என் பையன் காலேஜ் சேர்க்க ஊர் தலைவர்கிட்ட ஆண்டவரே பணம் கேட்க போகிறோம்ப்பா. அவர் கண்களில் கிருபை காட்டுங்கப்பா. அவரை நம்பி போலப்பா, உங்களை நம்பி தான்ப்பா போகிறேன். அவர் கண்களில் இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். ஐயா ஐயா. என்ன சின்னையா, ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது? இல்லைங்க ஐயா, வீடு வேலை அப்படியே போகுது. அதான் உங்களை பார்க்க முடியல. சரி சின்னையா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஐயா, என் பையன் படிப்புக்கு 5 லட்சம் பணம் தேவைப்படுது ஐயா. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா சின்னையா? நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறேன். ஆனால் நாளைக்கு பணத்தால் மனசு கஷ்டம் வந்துடக்கூடாது பாரு. இல்லைங்க ஐயா, நான் சரியாக கொடுத்துருவேன் ஐயா. அதை பற்றி நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க ஐயா. நான் தான் படிக்கலை, என் பையன் ஆச்சு நல்லா படித்து பெரிய ஆளாகணும் ஐயா. அதான் என் ஆசை, என் கனவு. சரி சின்னையா, நல்லது. நாளைக்கு காலையில் வந்துரு, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா. சொல்லு சின்னையா, என்ன தயங்குற? இல்லைங்க ஐயா, என் பையன் ஒரு காலேஜ் சேரணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றான் ஐயா. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது முடியும். எந்த காலேஜ் சின்னையா? ஐயா, அந்த காலேஜ் பேர் என் வாயில் வரல, ஆனால் எழுதி வச்சு வந்திருக்கேன் ஐயா, எழுதி வச்சு வந்திருக்கேன். எங்கே காட்டு? ஓ, இந்த காலேஜா? ஆனால் இங்கே கொஞ்சம் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஐயா ஐயா, நீங்கள் நினச்சா ஏதாவது பண்ண முடியும். சரி சரி சின்னையா, விடு சின்னையா, பார்த்துக்கிறேன். வரட்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைக்கு வந்துரு. சரிங்க ஐயா. அடியே, இங்க பாருடி இந்த கூத்த. சின்னைய அவன் புள்ளைய தாங்குன்னு தாங்குறான். ஆமாண்டி, எவ்வளவு தாங்குறானோ தாங்கட்டும். கடைசியில அவன் இவனை வாங்குன்னு வாங்காம இருந்தா சரி. ஆமாண்டி, நம்ம பசங்களும் கொஞ்சம் தலை தூக்குற வரைக்கும் அம்மா அப்பான்னு நம்ம காலையே பிடிச்சி சுத்துவானுங்க. கொஞ்சம் தலை தூக்குனதும் நம்ம மேலேயே காலை தூக்குவானுங்க. சீதாக்கா, என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? என் பையனை நான் அப்படி வளர்க்கலக்கா. நல்லது எது கெட்டது எது, யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேங்க. நீங்கள் பாட்டுன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. அக்கா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அது நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் பெற்றவங்க கையில் தான் இருக்குது.
அதனால பார்த்து பேசுங்க அக்கா. சரி சின்னையா, நாங்க கேட்டதும் பார்த்ததும் அனுபவிச்சதும் தான் உனக்கு சொன்னோம். இதுக்கு மேல உன் விருப்பம். சரி வாடி, நம்ம போலாம். அப்பா அப்பா டேவிட், என்ன சந்தோஷமா வர? அப்பா அதுவா, நான் ஆசைப்பட்ட காலேஜ்லயும் சீட்டு கிடைச்சிருக்குப்பா. அதுவும் இல்லாம எனக்கு யாரோ 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்கப்பா. உண்மையாவே ஏசப்பா நம்ம கூட இருக்காருப்பா. ஆமா டேவிட், ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிற. ஏன் தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற, நீ ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிற. அதான்ப்பா ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ இவ்வளோ சந்தோஷப்பட்ட நான் பார்த்ததே இல்லை. நீ எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும் தேவி. கண்டிப்பாப்பா, நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா ஒன்னா இருப்போம்ப்பா. என்னடா பண்றீங்க? கிளாஸ் ரூம்ல போய் ஒழுங்கா படிங்கடா. அப்பதான் வாழ்க்கையில என்ன மாதிரி உயர்வீங்க. நான் சொன்னேன் உயர்வீங்க. வெரி குட். உயரத்தை பத்தி யாரு பேசுறது பத்தியாடா? இது வேதமா தோண்டுக்குது, இது போய் உயரத்தை பத்தி பேசுதுடா. என்னடா சொன்னீங்க? சார், நீங்க பாசத்திலும் நேசத்திலும் அன்பில மிக உயர்ந்தவர்னு சொன்ன சார். ஆமாடா மச்சான், அதான்டா நீ சொன்ன. இதெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா என் உடம்புல டேய், உங்களை திருக்குறள் பச்சின்னு சொன்ன வீட்டுல படிக்கலையா? சார், கிளாஸ்ல வந்து சொல்றோம் சார். நீ படிக்கிற லட்சத்துக்கு இங்கே சொல்றா. சார், நீங்க ஒரு வாட்டி சொல்லி விடுங்க சார், நாங்க இப்பயே சொல்றோம் சார். என்னடா மச்சான்? ஆமா சார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய. என்ன பண்ணீங்க? சார், பூமைய அந்த ஆளு பல்லு வளர்ப்பானா வளர்க்க மாட்டானா கூட தெரியலடா. ஒரு நாத்து அடிக்குதுடா. ஏ மச்சான் டேவிட். ராமே. மச்சான், இந்த சார் மூஞ்ச மேடம் மூஞ்ச பார்த்து போர் அச்சு போச்சுடா. வரியா படத்துக்கு போனா? இது படத்துக்கா? எல்லா சொல்லியும் மாமாவே பாத்துக்கிறேன்டா. அதுக்கு இல்லடா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதே வச்சுக்கோ, செம்மையா திட்டிட்டு வர்றா. நான் சும்மானா அப்பா திட்டுவாரு அப்பா திட்டுவாருன்னுங்கிற. அப்பானா திட்டதான் செய்வாரு, பசங்கன்னா திட்டு வாங்கிதான் ஆகணும். இதுதான் மச்சான் நம்ம பசங்களோட கலாச்சாரமே. இன்னும் குழந்தையாவே இருக்கிறடா. அதுக்கு சொல்ல, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துனுக்காருன்னு எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரா. ஆமாடா, ஏசப்பாக்கு வேற வேலை இல்ல பாரு. நீ எங்க போற எங்க வர நான் பாத்துனுக்குதா ஏசப்பாக்கு வேலை. ராமே, ஏசப்பா பைபிள் என்ன சொல்லிக்காரு தெரியுமா? உங்க ஏசப்பா எல்லாமே நல்லதாண்டா சொல்லிடுறாரு. நீ படிக்க போ, நான் படத்துக்கு போறேன். ஆனா ஒன்னு சொல்றேன்டா, உங்க அப்பா அவனு சரியான வில்லன்டா. ஏன்னா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வளர்த்துட்டான் பாரு. ராமே, அப்பாவை தப்பா பேசாதரா. மச்சான் மச்சான், கோச்சுக்காதரா. அந்த கோயிலு புள்ளைய மட்டும் இப்படி அமுச்சு விடுறா. ஒரு சில டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு அமுச்சு விட்டுறேன்டா. அப்படியா? போயேண்டா. ஐயோ எப்பா, அவனா கேள்வி கேட்டே சாவடிப்பானேடா. இது ஒரு நல்ல வாய்ப்புடா. அப்படியே நீ கடவுளை பத்தி அவனுக்கு சொல்லலாம்ல. அவனும் கேக்குறான்ட்டு நீ ஏன் அவன்கிட்ட மாட்டி விடுற பாத்தியா? மச்சான் வாடா, வாடா. நான் என்ன பேயா பிசாசா? இந்த பேய் பிசாசு கூட பயந்தது இல்லடா. நீ கேப்ப பாரு கேள்வி, அத நினைச்சா தாண்டா பக்குந்து. சரி ஊரா மச்சான். டேவிட் என்னடா இன்னும் குழந்தை மாரி அப்பாவுக்கு பயந்துனுக்குறான்? அது ஒரு பெரிய கதைடா. அப்பனா அந்த கதை நமக்கு வேணாம், வா நம்ம கதைக்கு. மச்சான், எனக்குள்ளேயும் பாவம் நிறைய இருக்குதுடா. ஆனால் நீ பிரசங்கியார் மாரி பிரசங்கெல்லாம் பண்ணாமல் நான் ஒரே வார்த்தையில் உன்னை கேட்பேனா, நீ ஒரே வார்த்தையில் எனக்கு பதில் சொல்லுவியான். சரி கேளுடா.
விரும்பக்கூடாதது தூக்கத்தை, விரும்பக்கூடியது சுறுசுறுப்பை, காணக்கூடாதது பாவத்தை, காண வேண்டியது பரிசுத்த வேதத்தை, நடக்கக்கூடாதது பாவ வழியில், நடக்க வேண்டியது பரிசுத்த பாதையில், கீழ்ப்படியக்கூடாதது பிசாசின் வார்த்தைக்கு, கீழ்ப்படிய வேண்டியது இயேசுவின் வார்த்தைக்கு, விலகி ஓட வேண்டியது வேசிதனத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும், ஓட வைக்க வேண்டியது பிசாசையனும் அவனுடைய தூதனையும், போகக்கூடாதது நரகத்திற்கு, போக வேண்டியது பரலோக ராஜ்யத்திற்கு. மச்சான் மச்சான் நீ எங்கேயோ போயிட்டடா. மச்சான் நான் எங்கே போய் நீ தானே தீன் போற. டேவிட், சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா, பார்த்துப்போ. சரிங்கப்பா. டேவிட், என்னப்பா? நைட்டு சீக்கிரமா வாப்பா. நீ வேலைன்னு இருக்கிற. அப்பா கிட்ட இப்போ சரியா பேசுறதே இல்லையாப்பா? அதான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கலப்பா. ஃபோன் பண்ணுங்க, பேச போறேன். நான் தான் ஃபோன் பண்ணா நீ கட் பண்ணி விட்டுருவியாப்பா? பா, ஆஃபீஸில் எனக்கு 1008 வேலை இருக்கும்பா. நான் ஃபோன் கட் பண்ணுறேன், நீங்கள் தானே புரிஞ்சுக்கணும் அதை. சரிப்பா, பார்த்து பத்திரமா வாப்பா. வண்டி வேகமாக ஓட்டாத. இதுதான்ப்பா எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன சின்ன குழந்தையாப்பா? நான் காலைல ஏஞ்சி சாப்பிட்டியா, பத்திரமா போனியா, வந்தியா சொல்லி கேட்டுனுக்கிறியாப்பா? எனக்கு போக தெரியாதாப்பா? எனக்கு சும்மா வீட்டுக்கு வந்தால் நைன்னு இருக்கப்பா. போப்பா, நான் வீட்டுக்கே வரலங்கப்பா. அப்பா, அப்பா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதுவா, இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்ப்பா. அப்படியாப்பா? அப்பாவுக்கு இதை விட வேற சந்தோஷம் வேற என்னப்பா இருக்கும்? இந்த சந்தோஷத்தை எப்பவுமே எனக்கு கொடுக்கணும் ஆசை தான்ப்பா. ஆனா என் வேலை டென்ஷன், வேலை ப்ரெஷர், அதனால தான்ப்பா எனக்கு உங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு அது கூட எனக்கு கஷ்டமா தெரியலப்பா. ஆனா உங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்படியாப்பா? உன் வேலை அவ்வளோ கஷ்டமா? தெரியாம போயிடுச்சுப்பா. இனிமேல் அப்பாவை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்ப்பா. அப்பா, நீங்கள் வேணுமா என்னை தொந்தரவு பண்ணுறீங்க? என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம், அதனால தான் நீங்கள் என்னை கேட்குறீங்க, விசாரிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அப்பா, நான் ஒன்று யோசிச்சிருக்கேன்ப்பா. அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், நானும் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா. அப்படியாப்பா? உனக்கு எது நிம்மதியோ அதே செய்யப்பா. அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்லம் இருக்குப்பா. அங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும்ப்பா. அது இல்லாமல் உங்கள் கூட பேச எல்லாரும் இருப்பாங்கப்பா. அங்கே நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. நான் கூட மாதத்தில் ஒரு வாட்டி உங்களை வந்து பார்த்துட்டு போவேன்ப்பா. அப்பா, அப்பா, என்னப்பா? அது ஒன்றும் இல்லைப்பா. எப்பப்பா போகிறோம்? என் செல்ல அப்பா, நான் உங்களை நாளைக்கே கூட்டின்னு போகிறேன், சரிங்களா? அன்னைக்கே சொன்ன சின்னையா கிட்ட. என்ன பண்றது? சில பேர் சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் பட்டாதான் புரிஞ்சுப்பாங்கன்னு சின்னையாவை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். வாங்க சார், உட்காருங்க. என்ன விஷயம்? அப்பா சேர்க்கணும், அதுதான் வந்திருக்கோம். ஓகே சார், சேர்த்துக்கலாம் சார். என்ன மாதிரி ரூம் பார்க்குறீங்க? நார்மல் ரூம் வேணுமா இல்லை ஏசி ரூம் பார்க்குறீங்களா? அப்பாவுக்கு சாதா ரூமே போதும்பா. இல்லைப்பா, நீங்கள் ஏசி ரூம்லேயே இருங்க. மேடம், அவருக்கு நீங்கள் ஏசி ரூமே போட்டு கொடுங்க.
ஓகே சார், இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே மேடம், ஃபில்அப் பண்ணி தரேன். ஐயா, என்ன ஃபோட்டோவே பார்த்துன்னு இருக்கீங்க? யார் ஃபோட்டோ அது? என் பையன் ஃபோட்டோம்மா. என்னங்க ஐயா, அவரே உங்களை மறந்துட்டு உங்களை விட்டு போயிட்டாரு, நீங்கள் இன்னும் அவரே நினச்சிட்டு இருக்கீங்க. என் பையனை தப்பா சொல்லாதீங்கம்மா. அவன் தான் என் உலகம். அவன் என்ன மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேம்மா. அவன் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்மா. அத்தம்மா என் ஆசை. இன்னும் உங்கள் புள்ளையே நம்பின்னு இருங்க. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாஸ்டர், அப்பாவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை ரொம்ப ஜாலியாக பேசினீங்களே, அதனால கேட்குறேன். ஆமாம் டேவிட், 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உங்கள் அப்பா இங்கேருந்து தத்தெடுத்துட்டு போனார். அப்போவே சொன்ன உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பா எங்கே கேட்டார்? சரி விடு டேவிட், நாங்கள் அப்பாவை இங்கே ரொம்ப சந்தோஷமாக நல்லா பார்த்துக்கிறோம். நாங்கள் பாஸ்டர் சொல்கிறீங்க. டேய் மச்சி, எப்படா இருக்க? ஹலோ, நீங்கள் யாரும் நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கோட் சூட்டு போட்டோடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? டேய், காலேஜில் ஒன்னா பச்சை ராமுடா. ஹே ராமா, நீ என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அதுவா மச்சி? அது ஒன்றும் இல்லை மச்சி. உங்கள் அப்பா உனக்கு நல்ல புத்தி சொன்னார், உன்னை கண்டிச்சாரு. நீ தப்பு பண்ணா உன்னை போட்டு அடிச்சாரு. அதுவும் இல்லாமல் ஏசப்பா கிட்ட உனக்கோசம் ஜெபிச்சாரு. ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்ட படிக்கிற மாதிரி நடித்தேன். காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனேன். அன்றைக்கி நினச்சேன் எங்கள் அப்பாவை நான் ஏமாத்துறேன்னு. ஆனால் வாழ்க்கை சொல்லிச்சு, உங்கள் அப்பாவை நீ ஏமாத்தலை, உன்னை நீயே ஏமாத்திக்கினேன்னு. மச்சி, எல்லா அப்பாவும் ஹீரோ தான் மச்சி. ஆனால் நம்ம தான் அவங்கள வில்லனாக பார்க்கணும். ஆனால் உண்மையான அப்பா ஒவ்வொரு பசங்களுக்கும் வில்லனாக தாண்டா தெரிவாங்க. காரணம் அவங்க பையன் ஹீரோ ஆகணுத்துக்கோசம். தோ உன்னை பாரு, நல்லா கோட் சூட்லாம் போட்டுன்னு மஜாவா ஹீரோவை மாரிக்கிற பாரு. மச்சான், அப்பா விட்றாரா? சரி வரட்டா? தம்பி டேவிட், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சார். அப்பா எப்படி இருக்கிறாங்க? வா, நல்லா இருக்கார் சார். டேவிட், ரொம்ப சோகமா இருக்கிற, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி டேவிட், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். நீ இந்த நிலைக்கு வந்திருக்கிற அப்படின்னா உங்க அப்பா தான் காரணம் டேவிட். என்ன சார் சொல்றீங்க? ஆமா டேவிட், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதும், உனக்கு காலேஜுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டினதும் உங்க அப்பா தான் டேவிட். இதை அவர் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு, ஏன்ட்டையும் சொல்ல வேணான்னு தான் சொன்னாரு. ஆனா இவ்வளவு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற என்னால சொல்லாம இருக்க முடியல. அப்பாவை மாத்திரம் விட்டுறாத டேவிட். என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா டேவிட், அப்பதான் டேவிட் எல்லாம் காரணம். சார் நான் வரேன் சார், நான் வரேன் சார், நான் வரேன் சார், நான் வரேன் சார். டேவிட், அப்பா, 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 என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்க அருமை தெரியாம உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ப்பா. அப்பா, அப்பா, நான் தனியா இருக்க சொல்லிட்டு, நான் அனாதையா இருக்க சொல்லிட்டு இந்த அனாதை இல்லத்துல இருந்து கொண்டு போனீங்களப்பா. அப்பா, எனக்காக உங்க சந்தோஷத்தெல்லாம் பார்க்காம நான் நிம்மதியா இருக்கணும் சொல்லிட்டு எனக்காக நைட்டும் பகலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கப்பா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் என்னுடைய உயர்வுனால, என் ஞானத்தினால, என் திறமையினால மேல வந்து நினைச்சப்பா. ஆனா அது எல்லாத்துலயும் நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் பதவிதான், என் அறிவுதான், என் பணம் தான் முக்கியம்னு என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்திருந்தப்பா. இல்லப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா.
எனக்கு எதுவுமே வேணாப்பா. எனக்கு இந்த பணம் பதவி பட்டம் இது எதுவுமே வேணாப்பா. எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மாதிரி எவ்வளோ பசங்க பணம் வந்தனையோ பேர் புகழ் வந்தனையோ அப்பாவை தெரியாம தந்தீங்க சேர்த்துறாங்கப்பா. அப்பா அம்மாவை தான் சேர்த்துறாங்கப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கு வந்த இந்த உணர்வு ஒவ்வொரு பசங்களுக்கும் வரட்டும்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இது நம்ம வீடு இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா 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 உங்க அருமை தெரியாத போது என் கூட இருந்தீங்களப்பா. உங்க அருமை தெரிஞ்சு வரும்போது என் கூட நீங்க இல்லையப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இந்த உலகத்தில் தன் தகப்பனும் தாயும் இறந்த பிறகு அவர்கள் அன்பை நினைத்து அழுவதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை மதித்து அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை சந்தோஷமாகவும் அன்பாகவும் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், அது உங்கள் அன்பு மட்டுமே தான். இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. நல்லா அவங்களுக்கு உற்சாகமா தாயும் தகப்பனை கனமணி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பை நம்மத்தில் ரியலாக அவங்க நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. இவ்வளோதான் அவங்க கைத்தட்டு. நல்ல உற்சாகமாய் அவங்களை கரங்களை தட்டி அவங்க பாருங்க, நல்ல அழகா அப்பாவுடைய அன்பை எடுத்து கொடுத்து நம்மத்தில் ஒரு அப்பாவுடைய ரோலை முன்னாடி வைத்து எவ்வளவு அழகா நடித்து கொடுத்துருக்கிறாங்க. நல்ல தலைக்கு மேல் தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹல்லேலூயா. சத்தமல்ல ஹல்லேலூயா. ஆமென். இப்போது கூட ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். ஆண்டவருடைய அருமையான நம்மத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனா, நம்முடைய மாரநாதாவுடைய பொதுச் செயலாளர் ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் அங்கல் முன்னாடி வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்முடைய தகப்பன்மார்களுக்கு நம்ம அந்த கனத்தை கொடுக்கணும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அருமையான அங்கிள் ஜேம்ஸ்